எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான டேஸ்டியான ஃபுட்டு தான் பார்க்க போகிறோம். என்னென்னா சிறுதானிய அடை. அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் வாங்க. கடலை 1 கப், பச்சைப்பயிறு 1 கப், கொண்டக்கடலை 1 கப், கொள்ளு 1 கப், பச்சரிசி 1 கப், பருப்பு 1 கப், சின்ன வெங்காயம் 1 கப், பூண்டு 5, இஞ்சி ஒரு சின்ன பீஸு, கருவேப்பிலை கொஞ்சமாக, மல்லி கொஞ்சமாக, உப்பு, காஷ்மீர் மிளகா 3, குண்டு மிளகா 3. ஓகே, வாங்க நம்ம இப்போது ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது ஒரு மிக்ஸி எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் பச்சை பயிறு, அது கூடவே 1 கப் வேர்க்கடலை ரெண்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து கொள்ளு 1 கப் ஆட் பண்ணிக்கோங்க. கொள்ளும் பச்சை பயிரும் முளைக்கட்டி போடணும். அடுத்து கொண்டக்கடலையும் 1 கப் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு காஷ்மீர் மிளகா 3, குண்டு மிளகா 3 அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்சியில் போட்டு அரைங்க. ஒரு 5 மினிட்ஸ் கண்டினியூஸாக அரைங்க. 5 மினிட்ஸ் நல்லா கண்டினியூஸாக அரைச்சிட்டு கொஞ்சமாக எடுத்து பாருங்கள். இந்த மாதிரி பதத்துக்கு வந்துடும். இப்போது அந்த மாவை ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து அரிசி பருப்பு ஒரு கப் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருங்க. இப்போ அரைக்கணும். அது கூடவே தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு சோம்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா அரைச்சிக்கோங்க. ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், சாரி. பச்சைப்பயிறு, கொள்ளு, கொண்டக்கடலை இந்த 3யுமே 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருங்க. இப்போது நல்லா ஒரு 5 மினிட்ஸ் அந்த மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு நம்ம ஆல்ரெடி அரைச்ச மாவு கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு தண்ணியும் 1 கப் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போது வெங்காயம் 1 கப், பூண்டு 5, இஞ்சி 1 பீஸ், கருவேப்பிலை கொஞ்சமாக, மல்லி கொஞ்சமாக சொன்னேன் இல்லையா, நல்லா பொடிசாக நறுக்கிட்டு மாவு கூடயே ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பொடிசாக நறுக்கிட்டு மாவு கூட ஆட் பண்ணிக்கோங்க. மாவை நல்லா கிண்டி விட்டுட்டு நல்லா முருவலாக தோசை ஊற்றி பாருங்கள், சூப்பராக இருக்கும். கிட்ஸுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும். அடை தோசைனாலே ரொம்ப பிடிக்கும். அதுவும் ஹெல்த்தியாக கொடுத்தா இன்னும் சூப்பர். நல்லா சிறுதானியெல்லாம் போட்டு நிறைய ஹெல்த்தி பெனிஃபிட்ஸோட ஒரு அடை தோசை. ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஆகும் இல்லை பிரேக்ஃபாஸ்டாகவும் கொடுத்தா சூப்பராக இருக்கும். ஃபைனலாக நம்மளோட அடை தோசை ரெடி ஆகிடுச்சு. ஃபுல் வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்ஸ். பாய். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய், டாடா.